ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதம் மாறும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதம்னு சொல்கிறத விட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் சூப்பராக நமக்கு இருக்கும். ஒரு சில நாள்லாம் அந்த நாள் ஏண்டா இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளுமே இருக்கிறதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். ஸோ நவக்கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத ஓரளவு தெரிஞ்சு கவனமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான ப்ராப்ளங்களை நாம் சால்வ் பண்ணலாம். ஸோ பலவிதமான ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுவதற்கு இன்னி வரக்கூடிய நாட்கள் கவனமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூன் மாதம் பிறக்கக்கூடிய மாதத்துடைய ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்க போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் இது. ஆல்ரெடி மேஷ ராசியிலேருந்து சிம்ம ராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் சிம்மத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னிக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. கன்னி ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் கன்னிராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய கன்னிராசிக்காரங்க எங்கிட்ட கேட்டது என்னென்னா, எங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்க்குறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி மாத பலனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதம் அதற்கேற்ப நடந்துக்கும் போது அந்த கஷ்டங்கள்லேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். இந்த வீடியோ கன்னிராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குவீங்க. வாங்க ஜூன் மாத பலன்களை உங்கள் 2024க்கானதை பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறவும் முன்னேற்றம் காணவும் முன்னோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய செயல்கள் மற்றும் வளர்ச்சி மூலம் நீங்கள் சமூகத்தில் பெயரும் புகழும் பெறுவீங்க. அதே போல் வரக்கூடிய மாதம் உங்களால் பிறருக்கு ஆதரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அளிக்க முடியும். இது உங்களுக்கு ஒரு வகையில் திருப்தியை கொடுக்கும். நீங்கள் சமூக சேவை செயல்களில் ஈடுபட அதிக வாய்ப்பு ஜூன் மாதம் இருக்குது. ஈடுபடுறதா இருந்தால் தாராளமாக ஈடுபடுங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது அரசியலில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றி காணக்கூடிய ஏற்ற மாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் அரசு நடத்தக்கூடிய வேலைவாய்ப்பு தேர்வில் நீங்கள் பங்கு கொள்ளுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இப்போ இருக்கிறதுனால பங்கு கொள்வது வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கனவு காணக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் உங்கள் உத்தியோக நிமித்தமாகவும் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் அதை அக்செப்ட் பண்ணி கண்டிப்பாக பயணங்கள் மேற்கொள்ளுங்க. எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தானே, தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கடவுள் வழிபாடு எதை வேணாலும் செய்யலாம். உங்கள் இஷ்டதெய்வ கடவுள் வழிபாடு ஜூன் மாதம் செய்கிறதன் மூலிமா மனதில் ஒரு விதமான அமைதி நீங்கள் பெற முடியும். ஆன்மீக வழிகாட்டுகளுடைய ஆசைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாகவும் இருக்கும். அதனால் கடவுள் வழிபாடு இந்த ஜூன் மாதம் செய்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்கு ஜூன் மாதம் கண்டிப்பாக கிரகங்களுடைய அனுக்கிரகம் இருக்குது. உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் அதனால் நிறைவேறவும் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் கூட மகிழ்ச்சியானது இருக்கும். இருப்பினும் செலவுகள் காரணமாக உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவது மட்டும் கடினமாக இருக்கும். எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் தாமதங்கள் கொஞ்சம் வரும். அந்த தாமதங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. இது தவறான புரிதலை ஏற்படுத்தும். எனவே உறவு சிக்கல்களை தவிர்க்க அவர்களிடம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுல கவனமாக இருங்க. முதலீடுகள் செய்கிறதன் மூலிமா நிதி இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எனவே உங்கள் அனைத்து முதலீடு திட்டங்களையும் ஒத்திவைங்க. தாயோடைய உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். உங்கள் திருமண வாழ்வுக்கு இது ஒரு நல்ல ஜூன் மாதமாக இருக்கும்.
மொத்தத்தில் ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கைக்கேற்ப நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் காதல் குடும்ப உறவு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. காதலர்கள் உங்களுக்கு ஏற்ற மாதமாக ஜூன் மாதம் இருக்கும். உங்கள் துணைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் காதல் உறவில் எதிரிகளால் சட்ட சிக்கல்களை சந்திக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர்களோடு சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது காதல் உறவுகளில் உள்ள சிரமங்களை குறைக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை மூலம் எதிர்களை தோற்கடித்து உங்கள் அன்புக்குரியவர்களோடு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது சாத்தியமாகும். வரக்கூடிய காலகட்டம் உங்கள் துணையை திருமணம் செய்து கொள்வதெல்லாம் நடக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஏற்ற மாதம் ஜூன் மாதம். பிறந்தவர்கள் கூட மீண்டும் துணையோடு சேர வாய்ப்பு கிடைக்கும். கருப்பு சாமியை வழிபாடு செய்யுங்க. மொத்த ப்ராப்ளமும் தீர்ந்து அன்பான உறவுகள் மூலம் மகிழ்ச்சியை காண முடியும். ஸோ உங்களுக்கான ஒரு பரிகாரமாக கூட இது சொல்லப்பட்டிருக்கு. காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறமா மெயினாக நிதிநிலை இப்படி தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் கடந்த கால முயற்சிகளுக்கு உண்டான பலன்களை வரக்கூடிய மாதம் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் நீண்ட கால விருப்பங்கள் வரக்கூடிய மாதம் நிறைவேறும். உங்கள் செலவுகள் வரக்கூடிய மாதம் அதிகரிக்கும். அதனால் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். முதலீடுகள் மூலம் நஷ்டங்கள் மற்றும் பெரு சிரமங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் முதலீடுகள் செய்ய வேண்டாம். வீடு, நிலம், வாகனம் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்கிறத தள்ளி போடுறது நல்லது. குழந்தைகளுடைய மேற்படிப்புக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. உத்தியோக வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் குறித்து மேற்கொள்ளக்கூடிய பயணம் உங்களுக்கு செலவுகள் கொடுக்கும். அந்த பயணங்கள் செய்கிறது லாபத்தை கொடுக்குதோ இல்லையோ செலவுகள் கொஞ்சம் இருக்கும். லக்ஷ்மி தேவியை வணங்குறதன் மூலிமா அந்த தாயோடைய அனுக்கிரகத்தினால உங்கள் பொருளாதார வளர்ச்சி ஓரளவு முன்னேற்றத்தில் இருக்கும். அதனால் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உத்தியோக ரீதியாக வரக்கூடிய மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு காணலாம். பணி சார்ந்த உங்கள் இலக்குகளை அடைய உங்களுக்கு முன்னோர்கள் ஆசை இருக்கும். பணியிட சூழல் நீங்கள் பெயரும் புகழும் பெறுவீங்க. தலைமை பொறுப்பு உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டங்களை தயாரிப்பது மற்றும் உங்கள் திட்டங்களை வெற்றி அடைவதற்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்குவது சாத்தியமாகும். மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினருடைய ஆதரவு பெற முடியும். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் குழுப்பணி உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உறுதுணையான மாதம் என்று கூட ஜூன் மாதத்தை சொல்லலாம். எல்லாமே வளர்ச்சியாக இருக்கும். கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை எதுவும் வராது. அதுக்கப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது வரக்கூடிய மாதம் கூட்டு தொழில் மூலம் சாதகமான வளர்ச்சி காணலாம். கூட்டாளர்கள் ஆதரவு மூலம் தொழிலில் லாபங்கள் காணலாம். வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடு சார்ந்த தொழில் மூலம் வரக்கூடிய மாதம் லாபமும் ஆதாயமும் காண முடியும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. தொழிலில் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உறவுகளை வளர்த்து கொள்ள பராமரிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தொழில்களில் முதலீடுகள் மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தவறான முடிவுகள் மற்றும் தொழில் நஷ்டங்களை தவிர்க்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கூட்டாளியிடம் ஒப்படைங்க. மகான்களை வணங்குறதன் மூலிமா தொழில்கள் நஷ்டத்தை தவிர்க்கலாம். ஸோ தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது கால்களில் பிரச்சனை, தூசி ஒவ்வாமை மற்றும் சுவாசம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருந்து மீள்வதற்கு ஜூன் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். அவ்வப்போது ஆனால் உடல் ரீதியாக பரிசோதனை செய்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிங்க. மருத்துவர்களுடைய அறிவுரைகளை பின்பற்றுங்க. வரக்கூடிய காலம் பெற்றோருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இதனால் செலவுகள் மற்றும் மனக்கவலை ஏற்படும். எனவே அவர்களை கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இது ஆரோக்கிய ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை. கடைசியாக மாணவர்களுக்கு வரக்கூடிய மாதம் நீங்கள் புதிய மொழிகளை கற்கலாம். உங்கள் திறமையை வளர்த்துக்கொள்ள புதிய படிப்புகள் படிக்கலாம். தனியார் நிறுவனத்தில் சேர்றது, 50% கல்வி உதவித்தொகை பெறுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் நுழைவுத் தேர்வுகளை தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாடங்களை படிப்பதில் தற்காலிகமாக பயர்ந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியோடு நிலைமையை சமாளிக்க முடியும். உங்கள் உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உயர்கல்வி குறித்து சரியான முடிவை எடுக்க உதவி செய்வாங்க. உங்கள் படிப்புக்கு சரியான திட்டங்களை அமைத்து படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒர்த்தான மாதமாக ஜூன் மாதம் இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் ஒர்த்தா இல்லையா என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். உங்களை போல் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களுக்கும் ஒருத்தனுங்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.